சிவராஜ்குமார், உபேந்திரா இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் அர்ஜுன் தனியா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் 45. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா. ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராஜ்வி ஷெட்டி வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில பைக்ல போறப்ப தெரியாத்தனமா ஒரு நாயை இடிச்சு கொண்டுடுறாரு. இந்த நாயை கொலை பண்ணதுக்காக அந்த நாயோட ஓனரான உபேந்திரா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு 45 நாள் தான் வாழ்நாள், அதுக்குள்ள முடிஞ்சா தப்பிச்சுக்கோ, அதுக்குள்ள நீ பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிரு, இல்லனா நீ 45 நாள் கரெக்டா 45 நாள் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சவால் விடுறாரு. இவரு போலீஸ்ட போறாரு, நிறைய ரவுடிகள்கிட்ட போய் சொல்றாரு. எல்லாருமே உபேந்திரா பார்த்து பயப்படுறாங்க. இல்ல இல்ல அவரு இது வச்சிட்டாருன்னா அவருக்கு அவர் இது பண்ண முடியாது, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இந்த 45 நாள் கெடுல இருந்து ராஜ்பி ஷெட்டி தப்பிச்சாரா தப்பிக்கலையா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா தான் இந்த 45. படத்தோட ஸ்டோரி ஓகே, படத்துல நிறைய மெசேஜ் இருக்கு. படத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் அதிகமா இருக்கு. சிவராஜ்குமார் இருக்கான்னு சொன்னோம்ல, சிவராஜ்குமார் வந்து படத்துல ஒரு பரமசிவன் மாதிரியும், உபேந்திராவை படத்துல யமதர்மராஜா மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இவங்களை வச்சு படத்துக்குள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆன விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு, ரொம்ப இருக்கு. அதான் பிரச்சனையே, ரொம்ப இருக்கு. அது மாதிரி படத்துல வந்து மெசேஜ் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மெசேஜ் மட்டும்தான் இருக்கு. ஆடியன்ஸ் எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான எந்த எலமெண்ட்டுமே படத்துக்குள்ள இல்ல. ஸ்டோரி ஓகே, ஸ்கிரீன் பிளே ரொம்ப மோசம். எந்த இடத்துலயுமே ஒரு என்கேஜா இருக்கிறது, இல்ல ஒரு கிரிப்பா படம் மூவ் ஆகுறது கிடையவே கிடையாது. சரி, ஏதாவது இடத்துல படம் பீக் ஆகும், இன்டர்வல் வரைக்கும், இன்டர்வல் கிட்ட பீக் ஆகும், இன்டர்வலுக்கு அப்புறம் பீக் ஆகும், சரி லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்டே பீக் ஆகும். ஒண்ணுமே இல்ல. அந்த அந்த ஒரு இது இல்ல. ஒரு 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரமும் கிட்டத்தட்ட ஒரு இந்த அட்வைஸ் பண்ண அப்படிங்க, யாராவது ஒரு ஆள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு கட்டாப் இருக்கு, நல்ல கருத்துக்கள் உள்ள சொற்பொழிவு கட்டாப் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிளாட்டா தான் படம் போகுது. படத்துல நிறைய சிஜி ஒர்க் இருக்கு. அந்த சிஜி ஒர்க் வந்து எனக்கே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பெருசா சிஜி ஒர்க்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. எனக்கே பாக்குறப்ப சிஜி ஒர்க் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதான் படத்துல வந்து நிறைய ஆன்மீக கருத்துக்கள் இருக்கு. இந்த நல்ல மெசேஜ அதிகமா சொல்லி கொட்டிருக்காங்க, நல்ல மெசேஜாவே. அதான் பிரச்சனை. எந்த இடத்துலயுமே ஒரு படத்துக்கான அந்த 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரத்துக்கு ஆடியன்ஸ் என்கேஜா வச்சுக்கிறதுக்கான எந்த எலமெண்ட்டுமே படத்துல கிடையாது. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து ரொம்ப பயங்கரமா நல்லா பண்ணியிருந்தாரு. அதே டைரக்டர் தான் படத்தோட மியூசிக் டைரக்டர். இவர் வந்து மியூசிக் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டெபியூட் ஃபிலிம் பண்ணிருக்காரு இந்த படத்தை. இந்த படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. படம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா தாராளமா பாருங்க. இதான் விஷயம். மெசேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல அதிகமா கொடுத்துருக்காங்க. எனக்கு படம் வந்து பெருசா பிடிக்கல. ஓகேவா, எங்கேஜா வச்சுக்கல. நீங்க பார்க்க விருப்பம் தான் தாராளமா பாருங்க. உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.